Hey all, welcome and வணக்கம் to JENI'S Flavor Lab. இன்னைக்கு நம்ம ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம். Capsicum Chicken. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரணும். அதுக்கப்புறமா நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கிரேவி மாதிரி பண்ண போறோம், அதனால வெங்காயம் கொஞ்சம் கூட்டலா எடுத்திருக்கேன். நான் 3 வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி அதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம்ல ஜிஞ்சர், கார்லிக் அப்புறம் பெப்பர் இது மூணுத்தையும் நான் வறுத்துட்டு அரைச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நீங்க வீட்டில் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை பண்ணாலோ அதுக்கும் போட்டுக்கலாம். பெப்பர் முட்டை, சிக்கன் அதுக்கும் போட்டுக்கலாம். ஸோ அந்த பெப்பர், ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு மீடியம் பீஸ் ஆஃப் சிக்கன் தான் இது. இதை நல்லா இந்த வெங்காயம், இந்த பெப்பர், கார்லிக் பேஸ்டோட சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த சிக்கனோட இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கோம். இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் உங்க தேவைக்கேற்ப போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி பெப்பரோட காரமே அதுல இருக்கும், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா இதையுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த பச்சை வாசனை, இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதை சாட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா ஃபைன் சாப் பண்ணி இந்த சிக்கன் மசாலாவோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும். மசாலா எல்லாம் போட்டாச்சு. தக்காளி, இந்த மசாலா, சிக்கன் எல்லாம் நல்லா ஒரு வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் போட தேவையில்லை. அந்த தக்காளி, அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியே உங்களுக்கு நிறைய கொடுக்கும். இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற 2 கேப்சிகம் ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்க ஸ்லைஸ்டா அதையும் போட்டுக்கோங்க. இந்த கேப்சிகமையும் போட்டோன்னா உங்களுக்கு நிறையாவே அதுல இருக்கும். அதனால தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு அப்படி தண்ணி கம்மியா இருக்குன்னா கொஞ்சமா ஊத்திக்கோங்க. இப்போ இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இப்போ நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இப்போ கேப்சிகம் சிக்கன் தயாராயிடுச்சு. இதை சுட சுட சப்பாத்திலையோ, நெய் சப்பாத்திலையோ இல்ல ஃபுல்காலையோ போட்டு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப அருமையா டேஸ்டா இருக்கும். சமைச்சு பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.